அருகில் உள்ள புகழ்பெற்ற தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவிலில் நடைபெற்ற கல்லர் வெட்டு திருவிழாவில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டு புனித மண்ணை அள்ளி சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோவில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் நடைபெறும் கல்லர் வெட்டு திருவிழா மிகவும் புகழ் பெற்றது. இந்த ஆண்டுக்கான கல்லர் வெட்டு திருவிழா கடந்த நவம்பர் 17ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் ஐயனார் மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கல்லர் வெட்டு நிகழ்வு கோயில் பின்புறமுள்ள தேரி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் கடைகளில் திருடி தொல்லை கொடுத்து வரும் கள்ளர்களை தண்டிக்கும் விதமாக ஐயனார் அருள் வந்து இளநீரை கள்ளராக பாவித்து இளநீர் வெட்டப்படும். அந்த இளநீர் மண்ணில் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்வார்கள். தொடர்ந்து நடைபெற்ற கல்லர் வெட்டு திருவிழாவில் தேரி பகுதியில் இளநீர் வெட்டப்பட்டதும் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் போட்டி போட்டு கொண்டு புனித மணலை நம்பிக்கையுடன் எடுத்து விபூதியாக நெற்றியில் பூசி நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். மேலும் பக்தர்கள் பெண்கள் சேலை முந்தானைகளிலும் பைகளிலும் புனித மணலை நம்பிக்கையுடன் வீடுகளுக்கு அள்ளி சென்றனர். அந்த புனித மணலை விவசாய நிலத்தில் போட்டால் விவசாயமும், வீட்டில் வைத்தால் செல்வமும் செழிக்கும் எனவும், உடல்நிலை சரியில்லை என்றாலும் அந்த புனித மணலை நீரில் கலந்து குடித்தால் நோய் சரியாகும் எனவும் மெய் சிலிர்க்க கூறி நம்பிக்கை தெரிவித்தனர்.